ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரூரில் நம்ம விஜய் நடத்தின மாநாட்டினால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி செத்து போனதும், அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படின்றும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா விஜயுமே ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். வருத்தப்பட்டு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருப்பார், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு விசாரணையாக பார்த்திங்க அப்படின்னா நேத்திக்கு பார்த்திங்கன்னா சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்திங்கன்னா விஜயை ஒரு 7 மணி நேரம் வந்து விசாரணை பண்ணாங்களாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் அவர் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இது இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து டிவிகே வந்து மற்றொரு கட்சியோட வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அமைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இது ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் வதந்தி அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 23 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 23 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்துடுச்சு. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணும், விஜய்க்கு தான் ஓட் போடும் அப்படிங்கிறது எனக்கு எந்த டவுட் மட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ், இந்த மாதிரியான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய சேனலான ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.